ஹாய் 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 ஹலோ பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வசனம் படிக்க ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. இந்த டிவி தெரியுதா? எல்லாருக்குமே தெரியுதா டிவி? அதில் பார்த்தீங்களா என்ன சிங்கம் அழகாக இருக்குல்ல? சிங்கம் சூப்பராக இருக்கா? ஆமாம், அது சிங்கம் தானே. என்னது குதிரையா? அதுவா? ஓ, இன்னைக்கு நம்மலாம் பாடினீங்களே அதானா? போர்க்குதிரையா? போர்க்குதிரையா அது? சரி, குதிரை எதுக்கெல்லாம் பயன்படும்? போரில் என்ன பண்ணும்? யுத்தம் பண்ணுமா? பார்த்துருக்கீங்களா? குதிரை யுத்தத்தில் பயன்படுத்துவாங்க. சரி, குதிரையை ட்ரெயின் பண்ண ஒருத்தவங்க இருப்பாங்களா? கவனிக்கிறீங்களா? ஹாய் ஹலோ, கவனிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு குதிரையை வச்சு தான் நம்ம ஒரு வசனம் படிக்க போகிறோம். சரியா? வசனம் படிக்க ஆர் யூ ரெடி? ஓகே. கொண்டா நம்பர்ஸ் தெரியுமா உங்களுக்கு? நம்பர்ஸ் தெரியுமா? எங்க சொல்லுங்க. 1 ஓ ஓகே ஓகே, போதும் ஸ்டாப். ஃபஸ்ட்டு என்ன நம்பர்? ஓகே, 1ல் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? தெரியுதா எல்லாருக்கும்? ஓப்பன் பண்ண போகிறேன். என்ன இருக்கு? சத்தமாக சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன நம்பர்? 2 ஓப்பன் பண்ணலாமா? என்ன இருக்கு? யுத்த நாளுக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன? குதிரை. யுத்த நாளுக்கு. அடுத்து 3 ஓப்பன் பண்ணுவோமா? 3ல் என்ன இருக்கு? ஆயத்தமாக்கப்படும். சத்தமா சொல்லுங்க. ஆயத்தமாக்கப்படும். ஃபர்ஸ்ட்ல என்ன இருந்துச்சு? குதிரை. செகண்டில் யுத்த நாளுக்கு. தேர்டில் ஆயத்தம் ஆக்கப்படும். சரி, குதிரையை யார் ஆயத்தப்படுத்துவா? போர் சேவகன் குதிரையை ஆயத்தப்படுத்துவார். அது எப்போ? யுத்தத்துக்கு போகிறதுக்கு முதல் நாள் ஆயத்தப்படுத்துவாங்களா? எப்போ பண்ணுவாங்க? டெய்லி என்ன பண்ணணும்? அந்த குதிரையை யுத்தத்துக்காக பழக்குவிப்பாங்க. அந்த குதிரை அப்போ என்ன பண்ணணும்? அந்த போர் சேவகனுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிஞ்சு அந்த போர் சேவகன் சொல்கிறதெல்லாம் செஞ்சாதான் அந்த குதிரை என்ன பண்ண முடியும்? யுத்தத்தில் போய் சண்டை போட முடியும். அப்போ தான் என்ன வரும்? ஜெயிக்க முடியும். குதிரை அந்த பழக்குவிக்கிறவங்களோட கீழ்ப்படியாமல் அது சாப்பிட்டு தூங்குச்சுன்னா ஜெயிக்க முடியுமா? முடியாது. டெய்லி அது பாட்டுக்கு ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஜெயிக்க முடியுமா? யுத்தத்தில் போய் குதிரையினால் ஜெயிக்க முடியாது. அப்போ டெய்லி என்ன பண்ணணும்? தினந்தோறும் அந்த குதிரையை என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும். அதுக்கு அந்த குதிரை என்ன பண்ணணும்? குதிரை கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சாதான் அந்த குதிரையை ஆயத்தப்படுத்த முடியும். இப்போ சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? 4 என்ன பார்க்கலாமா? ஜெயமோ. நெக்ஸ்ட் என்ன நம்பர்? 5 ஜெயமோ கர்த்தரால். நெக்ஸ்ட் என்னது? 6ல் என்ன வரும்? 4ல் என்ன இருந்துச்சு? ஜெயமோ. 5ல் கர்த்தரால் என்ன வரும்? சரி, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஃபர்ஸ்ட் சொல்லுவோமா? நம்பர் 1 என்ன? குதிரை. வெரி குட். நம்பர் 2 யுத்த நாளுக்கு. தேர்ட் என்னது? ஆயத்தமாக்கப்படும். 4th ஜெயமோ கர்த்தரால். 6th என்ன? வரும். வெரி குட், சூப்பர். சொல்லாமா திரும்ப?
ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். வெரி குட். அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? நீதிமொழிகள் 21:31 சொல்லுங்க. நீதிமொழிகள் 21:31. சரி, நீங்களும் குதிரை யுத்தத்துக்கு போகிற மாதிரி உங்களுக்கு எது தான் யுத்தம்? உங்களுக்கு எது யுத்தம்? கஷ்டமானது எது? உங்களுக்கு கஷ்டமானது எது? படிக்க கஷ்டப்படுறீங்களா? படிக்க கஷ்டப்பட்டால் என்ன செய்யணும்? அம்மா பெற்றோர்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? டெய்லி நீங்கள் என்ன பண்ண சொல்லுவாங்க? உங்களை படிக்க சொல்லுவாங்களா? டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க? டெய்லி நடத்துகிற பாடத்தை படிங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? கேட்டு கீழ்ப்படிஞ்சு டெய்லி ஆயத்தமானீங்கன்னா எக்ஸாமில் என்ன பண்ணலாம்? ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். அதான் ஜெயமோ கர்த்தரால் வரும். கீழ்ப்படிஞ்சு டெய்லி நீங்கள் ஆயத்தப்படும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நிச்சயமா என்ன கிடைக்கும்? ஜெயம், வெற்றி கிடைக்குமா? சரி, வசனத்தை இன்னொரு தடவை சொல்லிடலாமா? சத்தமாக சொல்லும். முதல்ல தங்கங்கள் சொல்கிறீங்களா? சொல்லாமா? சொல்லுங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. இப்போ நீங்களா சத்தமாக சொல்லுங்க. குதிரை வரும். நீதிமொழிகள் 21:31. கிளாப் பண்ணிக்கோங்க எல்லாரும். கிளாப் பண்ணுங்க. இப்போ சிங்கங்கள் சொல்ல போகிறாங்க. சொல்கிறீங்களா? ஃபர்ஸ்ட், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. இப்போ சொல்லலாமா? சிங்கங்கள் மட்டும் சொல்கிறீங்களா? சொல்லுங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். சொல்லுங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. சேர்ந்து சொல்லாமா எல்லாரும் ஒரு தடவை? சொல்லுங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. வெரி குட். எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல இப்போ வசனம்? வெற்றி பெறணும்னா என்ன பண்ணணும்? நம்ம கீழ்ப்படிஞ்சு தினந்தோறும் ஆயத்தப்படும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணலாம்? வெற்றி பெறலாம். ஓகேவா? ஓகே, பாய்.